நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கார்ப்பரேட் இந்தியாவோட எம்டி மல்லிகா பிரதாப், இனிய நல்வாழ்த்துக்கள். போலாமா? எங்க போறீங்க? கல்யாண மண்டபத்துக்கு. இன்னொரு கல்யாணம் பண்ணலாம். என்ன சார், ஒழுங்கா ஆன்சர் பண்ணுங்க, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அம்மா கூட்டிட்டு போக நான் விட மாட்டேன். மனு, பாவம் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வாரண்டோட வந்திருக்காரு. என்ன விஷயம்னு அவங்கிட்டயும் சொல்லுங்க சார், அப்புறமா நான் வரேன். இந்த அம்மா மரியாதையா பேசுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. மனு, இவளோட ஆபீஸ்ல இருந்து 10 கிலோ தங்கத்தை புடிச்சிருக்காங்க, கள்ளக்கடத்தல் பண்ணது. இப்ப நம்ம ஸ்டேட்ல என்னெல்லாம் நடக்குது தெரியும்ல, வாரண்ட்டும் இருக்கு. போலாம். அம்மா, சாரோட ஆசைப்படி நடக்கட்டும். பிளடி கேம் அது இதோட முடியாது. உன் பேர் என்ன? ஜோசப். ஜோசப். இவன் நம்ம கம்பெனில இருந்து 10 லட்சம் ரூபாய் திருடின ஒருத்தனோட மகன். இவனுக்கு பேராசை இருக்கிறது சகஜம்தான், பாத்துக்கலாம். யோ, விலங்க போடியா. விலங்கா? அதுக்கு இப்ப என்ன தேவை இருக்கு? சார், லேடிஸ்க்கெல்லாம் விலங்கு போடக்கூடாது சார். நீ எனக்கு கத்து கொடுக்காத, சொன்னதை மட்டும் செய். இவ்வளவு ஆம்பளன்னு நினைச்சுக்கோ. என்ன சொன்ன? மனு, சார், இது தேவையா சார்? இவ ஒரு கடத்தல் காரிங்கிறத ஊர் மக்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நட. அவங்களும் அவங்க கொண்டாட்டம். ஐயோ மேடம், ஐயோ மேடம், போங்க போங்க. சார் என்ன சார் இது? எங்க பணத்தை தாண்டி தான் மேடத்தை கூட்டிட்டு போக முடியும். சார், நீங்க கூட்டிட்டு போங்க, ஆனா கைவிலங்க அவுத்து விட்டுருங்க. அன்னைக்கு நான் பார்த்த ஃபேஸ் ரியாக்ஷனே இல்லையேப்பா, புலி பூனை ஆயிடுச்சா? லேடிஸுக்கு கைவிலங்கு தேவையே இல்லைன்னு தெரிஞ்சும் நான் எதுக்காக கூட்டிட்டு போறேன்? ஊர்ல எல்லாரும் பார்க்கணும்டா. நானும் என் ஃபேமிலியும் பிச்சை எடுத்து வாழ்ந்தோம்டா. இன்ஸ்பெக்டர் ஆனதும் நான் இந்த வீட்டுக்கு வந்தப்ப என்ன வேலைக்கார மாதிரி நடத்துனீங்கல்ல. யோ, முதல்ல அந்த ஜீப் எடுத்து ரோட்ல விடியா. இவங்க அது வரைக்கும் நடந்தே வந்து ஏறட்டும். சார், ப்ளீஸ் சார், சார் வேண்டாம் சார், சொல்லிட்டேன் சார், வேணாம் சார். ப்ளீஸ் சார். சார் சார், கூட்டி போதீங்க சார், வேணாம் சார். சந்திரா, வழி விடுங்க. இது சாரோட ஆசை இல்ல. மேடம் சார், ப்ளீஸ் சார், அம்மா எப்படி கூட்டிட்டு போதீங்க சார். சார் சார், சொல்லுங்க. தள்ளி போயா. வாங்கம்மா. சார் ப்ளீஸ் போங்க. சார் 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 மேடம், சார் சார், ப்ளீஸ் சார். சார், என்னால சார், நான் சொல்றேன் கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சார் சார் சார், இருங்க சார். சார், வேண்டாம் சார். சார், கூட்டிட்டு போதீங்க சார். சார், சொன்னா கேளுங்க சார். வாங்க. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சார், ஒன்று ஸ்டேஷன்ல பேசுங்க. ப்ளீஸ் சார், வேண்டாம் சார். சார் சார் சார், அம்மாவை கூட்டிட்டு போகாதீங்க சார். சார், விட்டுருங்க சார், ப்ளீஸ். சார், நான் சொல்றேன் கேளுங்க சார். சார் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். உள்ள ஏத்து. கையெடுத்து கும்பிடு சார். சார் சொல்றேன்ல, எங்க மேடத்தை விட்டுரு சார். சார் வேண்டாம் சார். சார், நான் சொல்றேன் கேளுங்க சார். யோ, சரியா? தள்ளி போயா. மேடம்,
மேடம் மேடம் யோ, போயா. மேடம். மேல கை வைக்காத. சார் 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 தம்பி தம்பி நானும் உங்க அண்ணா, கூட காபி வர்றேன் கொடுங்க. நானும் வர்றேன் வேணாம் வேணாம். இப்ப என்ன பண்றது? என்னாச்சு? இங்க என்ன நடந்துச்சு? மேடத்தை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எதுக்கு? தங்கம் கடத்தின கேஸுக்காக ஆபீஸ்ல இருந்து தங்கத்தை எடுத்திருக்காங்களாம். என்னங்க இந்த விஷயத்துல ஏதோ சூழ்ச்சி இருக்குது. யார் எஸ்ஐ? ஜோசப். ஜோசப். அவனை எனக்கு தெரியும். சாத்தான்குளம் ஸ்டேஷன்ல எஸ்ஐயா இருந்தவன். அவனுக்கு ஏதோ பழைய பகை இருக்கு. ஹலோ, சாஜி சார் தானே? நான் உங்ககிட்ட அடி வாங்கினா அலீனா பேசுறேன். மல்லிகா என்ன கொல்ல உனக்கு ஆர்டர் போட்டால, இன்னைக்கு தான் என் காலக்கெடு முடியுது. என்ன விஷயம்னு சொல்லு. சொல்றேன். நான் உன்னோட மேடத்தை லாக் பண்ணிட்டேன். சின்ன லாக் இல்ல, பெரிய லாக்கு. தேச துரோகத்தோட சம்பந்தப்பட்ட கேஸ். உன்னால முடிஞ்சா அந்த பூட்டை உடைக்க பாரு. மேடம் சொன்னதுனால தான். இல்லைன்னா உன்னை நான் அன்னைக்கே முடிச்சிருப்பேன். உனக்கு காரியம் பண்ண ஆளை ரெடி பண்ண நான் அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். சந்திரனை, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நான் மேடத்தோடு தான் இங்க வருவேன். அதுக்காக நான் கொலை கூட பண்ணுவேன். அவதான் எல்லாம் அந்த அலினாவோட வேலை தான். நான் கிளம்புறேன். என்னங்க கொலை அது இதுன்னு இறங்கிடாதீங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கலனா அதுக்கப்புறம் நான் எதுக்கடி உயிரோட இருக்கணும்? என்னங்க சொன்னா கேளுங்க. என்னங்க என்னங்க நில்லுங்க. ஏய், என்னங்க சுஜா, சொல்றது கையெடு கேளுங்க. சுஜா. என்னங்க இந்தாங்க. என்னாச்சு ஷாஜினா? என்னாச்சு? மேடத்தை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. போலீஸா? எதுக்கு? மேடத்தோட ஆபீஸ்ல இருந்தான் தங்கத்தை எடுத்தாங்களாம். ஆமாமா, விலங்கு போட்டு கூட்டிட்டு போறாங்க. சார் சார் கூட்டிட்டு போகாதீங்க சார், ப்ளீஸ் சார். சந்திராண்ணா வழி விடுங்க. இது சாரோட ஆசை இல்ல. மேடம் மேடம் சார் ப்ளீஸ் சார், அம்மா அப்படிலாம் கூட்டு போகாதீங்க சார். சார் சார் தள்ளி போய. வாங்கம்மா. வேணாம் சார். போங்க. சார் 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 போங்க. அண்ணா கண்டிப்பா அம்மாவை திரும்ப கூட்டிட்டு வரணும். அவங்களுக்கு எதுவும் ஆக கூடாது. விட மாட்டேன் தங்கச்சி. அம்மா மேல போலீஸ்காரங்க கை விரல் கூட படக்கூடாது. நான் அங்கதான் கிளம்புறேன். எவனையும் கை வைக்க விட மாட்டேன். நீ இதுக்காக கொலை கூட பண்ணுன. எனக்கு என் அம்மா திரும்ப வந்து ஆகணும்.
பின்னாடி யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அவளோட முடிவு என் கையால தான். அம்மா உடனே வந்துருவாங்க. சட்டப்படி என்ன பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன். மனு சார் எங்க? ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. அம்மாவோட கேபின்ல தங்கமா? நான் அஞ்சனா மனு பிரதாப். அங்க போலீஸ் ரைட் நடந்துச்சா? உடனே எனக்கு அந்த சிசிடிவி விஷுவல்ஸ் அனுப்பி வைங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸையும் செக் பண்ணுங்க. முதல்ல எம்டியோட கேபின், அப்புறம் காரிடார். சீக்கிரம் பாருங்க. அவங்கள வெளியில கூட்டிட்டு வா. வாங்க மேடம், இங்க தான் தற்காலிகமா நீங்க ரெஸ்ட் எடுக்க போறீங்க. இனி எந்த ஜெயிலுக்கு போகணும்ங்கிறத முடிவு பண்ற டாக்குமெண்ட்ஸ் இங்க தான் இருக்கு. ஐயோ, அப்படிலாம் பார்க்காதீங்க, சாம்பல் ஆயிட போறேன். உள்ள வா. மேடம், வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்க. நல்ல காரியத்துக்கு எப்போதுமே வலது கால் தான் நல்லது. ஹலோ, இது ஒன்றும் வீடு கிடையாது. செருப்பை கழட்டி வச்சுட்டு உள்ளவா. ஏய், இங்க வாங்கடா. பாத்தீங்களா, இவங்க தான் தங்கத்தை கடத்தின குற்றவாளி. ஏற்கனவே ஒருத்தங்களை பிடிச்சோம்ல, அவங்களோட கூட்டு களவாணி. உள்ள கூட்டு வாங்கம்மா. கை விலங்க அவுத்து விடியா. உன் வீட்டுக்கு நான் அன்னைக்கு வந்தப்போ நீ என்ன சொன்ன? என்ன வாயை மூடிட்டு இருக்க? உன் வாய்க்குள்ள என்ன வச்சிருக்க? உங்க அப்பனோட அதே குணம் தாண்டா உனக்கும். ஏய், வேண்டாம், உங்க வேலைக்கே வல வந்துடும். மேடத்துக்கு ஜால்ரா போட இங்கேயும் ஆள் இருக்கா? உட்காருங்க மேடம். விடுங்க. அப்பா அம்மா மாதிரி தான் பிள்ளைக்கும் புத்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. நீ நடந்துக்கிறத பார்த்தா தெரியுது உன் வளர்ப்பு கேவலமா இருக்குன்னு. இங்க பாரு, இப்ப சொல்றேன், பொண்ணு நான் விட மாட்டேன்டா. ஏய், வேண்டாம் சார். இவளை கூட்டிட்டு போய் லாக்அப்ல அடங்கய்யா. அம்மா,
ஆ? சார் இதெல்லாம் ரொம்ப கொடூரம் சார். நீ யாரா? ஓ, குற்றவாளியோட மகன். எந்த காரணமும் இல்லாம கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இதுக்கு நீங்க எல்லாம் அனுபவிப்பீங்க சார். அனுபவிக்க வைடா, அனுபவிக்க வைடா, டேய் அனுபவிக்க வைடா. ஏய் ஏய், ஐயோ சார், ஏய், சார் வேணாம் சார். அம்மாவை உள்ள தூக்கி மனு வேண்டாம். அவனால முடிஞ்ச அளவுக்கு அவன் ஆடட்டும். இவனை ஆட்டி படிக்கிறது யாருன்னு எனக்கு தெரியும். இவனா? சார் கொஞ்சம் வாங்க சார், வாங்க வாங்க சார். கடவுளே, இது என்ன சோதனை? ஓன நாள் அதுவுமா? இவனுங்க தங்க கடத்தலுக்காக நம்ம ஆபீஸ்ல எதுக்கு ரெய்ட் பண்ணணும்? எனக்கு புரிய மாட்டேங்குது. டாடி, மல்லிகா ஆண்டி ஆபீஸ்ல வேலை பார்க்குற யாரோ ஒருத்தர் தான் அதை வச்சிருக்கணும். டவுட்டே இல்ல. எதுவுமே தெரியாம சேனல்ல இத நியூஸா வேற ஆக்கிட்டானுங்க. தங்க கடத்தலுக்கும் மல்லிகாவுக்கும் தொடர்பு. ஒவ்வொரு வருஷமும் 10 கோடி ரூபாய் இவங்களுக்கு தான் நாம விளம்பரத்துக்கு கொடுக்கறோம். ஹலோ ராஜு சார், அஞ்சனா. அஞ்சனா, விஷயம் எல்லாம் நான் கேள்விப்பட்டம்மா. கம்பெனி ரைட பத்தி தானே? நான் சேனல்காரங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேம்மா. ஏமா, நீ எதுக்காகமா அழற? அம்மா, மல்லிகாவுக்கு ஒன்றும் ஆகாதுமா. அம்மாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுவும் கையில விலங்கு மாட்டி அவங்கள நடக்க வச்சு கூட்டிட்டு போயிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? இல்ல, அப்படி நான் எந்த நியூஸையும் பார்க்கலையே. இப்போ ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க. மனு சாரும் ஷாஜி அண்ணனும் போயிருக்காங்க. அம்மாவை அவங்க எதுவும் பண்ணிட கூடாது. நான் உடனே கிளம்பி போய் என்னன்னு பாக்குறேன். நீ கவலைப்படாத. என்னாச்சு டாடி? அது மேட்டர் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. மல்லிகாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். அவங்க இப்ப நடந்த தங்க கடத்தலோட கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஐயோ, நல்ல வேளை சேனல்ஸ்ல இன்னும் இந்த நியூஸ் வரவே இல்லை. நான் கால் பண்ணி பிளாக் பண்ணியே ஆகணும். நான் சேனல் ஆர்கனைசேஷனுக்கு ஃபோன் பண்றேன். ஹலோ மிஸ்டர் சோமசுந்தரம், நான் ராஜீவ் பேசுறேன், கார்ப்பரேட் இந்தியாலேருந்து. யோ, நீங்க காட்ட வேண்டிய மரியாதை உங்க செயல்ல இல்லையா? கம்பெனில ரெய்டு பண்ணி 10 கிலோ தங்கத்தை எடுத்திருக்காங்க. ஏன் நாட்டுல எவ்வளவோ நியூஸ் இருக்கு, இந்த நியூஸ் ஆயா உங்களுக்கு முக்கியம்? கம்பெனியோட அசட் எத்தனை ஆயிரம் கோடின்னு உங்களுக்கு தெரியுமா? முடிஞ்சா அந்த பிரேக்கிங் நியூஸை இமீடியட்டா ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. சரி, ஆமா, அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த நியூஸ் வரக்கூடாது. டாடி டாடி, ஆன்ட்டி கூட தான் நீங்க வரணும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த அலினா தான். முதல்ல ஆன்ட்டியை வெளியே கொண்டு வந்துருங்க. சரி, நான் கால் பண்றேன். ஆமா, சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணிட்டீங்களா? வெரி குட். உடனே என் ஃபோனுக்கு அனுப்புங்க.
சார், மேடம் மாதிரி ஒரு விஐபி அவமானப்படுத்தலாமா? தங்க கடத்தல் கேஸ்ல மாட்டினவங்கள எப்படி ட்ரீட் பண்ணும்? முதல்ல போய் வேலையை பாரியா. ஆமா, கார்ப்பரேட் இந்தியால இருந்து உனக்கு மாமூல் எதனா வருதா என்ன? வேண்டாம், மேல அதிகாரிங்க கிட்ட இருந்து தான் ஃபோன் வரும். இவங்க கவர்மெண்ட்டுக்கே பணம் கொடுக்கறவங்களாச்சே. நீ கிளம்பியா? ஓகே சார். மேடம், சீக்கிரமா உங்க வக்கீல் வர சொல்லுங்க. இந்த ஆள் சரியான சாத்தான். எஃப்ஐஆர் போட்டுட்டு இருக்காப்புல. என்னென்ன செக்ஷன் போடுவார்னு தெரியல. மனு வெளியில தான் இருக்கான். அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான். உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வேணுமா மேடம்? வேண்டாம். டீ ஏதாவது? குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? தரேன் மேடம். இந்தாங்க மேடம். போலீஸ் ஸ்டேஷன்ல சாப்பாடு எதிர்பார்க்கலாமா? நாளைக்கு சண்டே, அடுத்த நாள் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றோம். அது வரைக்கும் இந்த செல்லுல தண்ணி கூட இல்லாம சாகற. என்ன மல்லிகா மேடம், பிரியாணி சாப்பிடணும்னு தோணுதா? நீ வாழற இந்த வாழ்க்கை எங்க கம்பெனி போட்ட பிச்சை. அது உனக்கு இப்ப புரியாது, ஆனா நான் புரிய வைப்பேன். நீயா? உன்னையெல்லாம் எவன்டா உள்ள விட்டது? என்னையா சார்? கோர்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லாம் வரதுக்கு இந்த சாஜிக்கு பாஸ்லாம் தேவையில்லை சார். உனக்கு இப்ப என்னடா வேணும்? நீ இப்ப லாக்அப்ல வச்சிருக்கிறது யாருன்னு தெரியுமா? அவங்க எனக்கு யாருன்னு தெரியுமா உனக்கு? யாருன்னு நீ தான் சொல்லணும். ஒருவேளை உன் கேர்ள் ஃப்ரெண்டோ? இவனை போட்டு பொழங்கயா. துணிச்சல் இருக்கவங்க வாங்கயா பார்க்கலாம். சாஜி, நீ கிளம்பு. அப்படி நான் போக மாட்டேன் சார். மேடம் மேல உங்க யார் விரலாவது பட்டுச்சா? கை வைக்கிறத பார்த்தாதான் நீ கிளம்புவியாடா? ஆமாண்டா, முடிஞ்சா வைடா. அவளை போய் அடி. வேண்டாம் சார். இது என்னோட ஆர்டர். இல்லனா நீ ஸ்டேஷன்லயே இருக்க மாட்ட. ஓகே சார். சாஜி, நீ கொஞ்சம் வெளியில போ ப்ளீஸ். மேடத்தை யாரும் எதுவும் செய்ய முடியாது. நான் வெளியில தான் இருப்பேன். மேடத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும். இல்லனா நீ ஸ்டேஷனை விட்டு வெளியில கூட வர முடியாது. ஷாஜி, யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் எனக்கு தெரியும். இவன் ஒரு பெரிய ஃப்ராடு. நான் நினைச்சா இவனை அடிச்சு போட்டு இப்பவே மேடத்தை கூட்டிட்டு வந்துருவேன். ஆனா கேஸோட ரேஞ்சே மாறிடும். போலீஸ் ஸ்டேஷன் அட்டாக், நக்சலோட தாக்குதல்னு கேஸோட திசையே மாறி போயிடும். சரி, வக்கீலுக்கு கால் பண்ணியா? கூப்பிட்டுருக்கேன். வரட்டும். என்னாச்சுப்பா? இன்ஸ்பெக்டர் ஓவரா துள்றான். யாருக்கிட்டயோ காசு வாங்கியிருக்கான். அதனால தான் ஓவரா துள்ளிட்டு இருக்கான். எஃப்ஐஆர் போட்டாங்களா? எழுதிட்டு இருக்காங்க. அங்கிள், அம்மா வெளியே எடுக்கணும். கவலைப்படாத, வக்கீல் வரட்டும். கம்பெனியில் நடந்த ரெய்டே இல்லீகல். மேல் இடத்துலேருந்து இந்த மாதிரி எந்த ஆர்டரும் கொடுக்கலையா?
இப்போ ஒரு தங்க கடத்தல் கேஸ் போயிட்டு இருக்குல்ல, பரபரப்பா பேசுறாங்கல்ல, அந்த கேஸோட இதை கனெக்ட் பண்ண பாக்குறாங்க. ச்சே, அது என்ன அவ்வளோ சுலபமா? நான் போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறேன். என்ன ஆச்சு மேடம்? ரொம்ப நேரம் நின்று பழக்கம் இல்லைல்ல? தொழிலாளர்களை வெயில நிக்க வச்சு வேலை வாங்கி தானே பழக்கம். யோ, மேடத்துக்கு உட்கார லாக்அப்ல ஒரு சேரை போடியா. முதல்ல எடுத்துட்டு போயா. மேடம் எழுந்து நில்லுங்க. எழுந்துரு. இல்ல, பண்டிகையை கொண்டாட நீ வருவன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் வந்தப்பதான் சொன்னாங்க. அஞ்சனா, நீ அழாத. பண்டிகை இன்னும் முடியலல்ல. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கொண்டாடலாம். உங்களை உடனே வெளியில கொண்டு வரணும். அதுக்கான ஆதாரம் கிடைச்சிருச்சு. யார் யாது? மேடத்தோட மருமக சார். அப்படியா? இது 916 கோல்ட் ஆச்சே. சார், அம்மாவை ஏன் அரெஸ்ட் பண்ணீங்க? தங்க கடத்தல் கேஸ். அதை செஞ்சது அம்மா கிடையாது. அதெல்லாம் கோர்ட்ல போய் பேசிக்கோமா. இப்ப கிளம்புமா. போங்கறல்ல. இன்ஸ்பெக்டர், எக்ஸ்கியூஸ் மீ சார். யாரு? நான் கார்ப்பரேட் இந்தியாவோட சிஇஓ. உன்னை நான் உட்காரவே சொல்லலையே. சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. உட்கார்றதுக்கு தான் சேர பண்ணிருக்காங்க, ஷோ கேஸ்ல வைக்கிறதுக்காக இல்ல. எழுந்துடுறா. எழுந்துக்க மாட்ட? முடியாது. ஓ, அப்படின்னா நீ மேலிடத்து செல்வாக்கோட தான் வந்திருக்க. சரி, இப்ப நீ என்ன தெரிஞ்சுக்கணும்? மல்லிகா பிரதாப்ப எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க? தங்க கடத்தல். என்ன செக்ஷன்ல? அது எஃப்ஐஆர்ல இருக்கு. இல்ல சார், நாங்களும் இந்த நாட்டோட குடிமக்கள் தான். என்னன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. ரெண்டு பேரும் ஒன்னா என்கொயரி பண்றீங்களோ? எங்க அம்மாவுக்கு விலங்கு போட்டு ரோட்ல நடக்க வச்சீங்களாமே, அது எந்த செக்ஷன் படி சார்? அவங்க பண்ணிருக்கிறது தேச துரோக குற்றம். அப்படின்னா அது விசாரிக்க வேண்டியது என்ஐஏ தானே? என்ஐஏக்கு ரெஃபர் பண்ணுவேன்.
அப்படின்னா முதல்ல அதை பண்ணுங்க. ஆனா உங்கள மாதிரி ஜூனியர் ஆபீசர்ஸ் அதை பண்ணக்கூடாதுல்ல? சார், எம்டியோட கேபின்ல தங்கத்தை கொண்டு வந்து வச்சது யாருன்னு ஆதாரம் இருக்கு. பாருங்க, இது கம்பெனியோட சிசிடிவி ஃபுட்டேஜ். தங்கத்தை எடுத்துட்டு போய் வச்சது யாருன்னு நீங்க பாத்தீங்கல்ல? இதெல்லாம் நீ ரெடி பண்ணிருப்ப. எங்க அம்மா லாக்அப்ல இருக்காங்க. இது வரைக்கும் இப்படி நடந்ததே இல்ல. நீங்க பண்ண தப்புக்கு பெரிய தண்டனை அனுபவிப்பீங்க. அதை சீக்கிரமா தெரிஞ்சுப்பீங்க. ராஜேஷ் சார் பேசிட்டு வரட்டும். இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். மினிஸ்டர்ஸ் யாருக்காவது கால் பண்ணுமா? இதை நாமளே டீல் பண்ணலாம். நம்மளால முடியலன்னா அப்புறம் பார்ப்போம். தங்கச்சி, நாங்க இங்க பாத்துக்கிறோம். இனி ஒரு போலீஸ்காரன் கூட அநாகரிகமா நடந்துக்க மாட்டான். நீ எதுக்கும் கவலைப்படாத. நாங்க தான் இங்க எல்லாம் இருக்கோம்ல. அங்கிள் பேசிட்டீங்களா? அவன் பிளான் பண்ணி தான் பண்றான். இதுக்காக பெரிய அமௌண்ட் அவன் வாங்கியிருக்கான். அதெல்லாம் தெரியும் சார். மேடத்தை வெளியில வர வச்சுட்டு தான் இவனை டீல் பண்ணும். அம்மாவுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமான்னு தெரியலையே. தண்ணி கேட்டாங்களாம், ஆனா அதை கூட அவன் குடிக்க விடலையா. உள்ள ஒரு போலீஸ்காரன் சொன்னான். தண்ணி பாட்டில் இருக்கா? நான் போய் கொடுக்குறேன். கார்ல இருக்கு. சார், இந்த தண்ணியை மேடத்துக்கு கொடுத்தாகணும். கொடுக்க விட மாட்டேன். எந்த செக்ஷன் படி? என் சொந்த செக்ஷன் படி. யோ, நீ எஸ்ஐயா இருக்கும்போது உன்னை தூக்கி போட்டு மிதிச்சனே, அதை மறந்துட்டியா? நீ இங்க இருக்கும்போதே உன் வீட்டுக்கு போய் நான் ஆப்ப வைப்பேன். தள்ளி போயா. மேடம், இந்தாங்க குடிங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க, நான் எடுத்துட்டு வரேன். இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா. ஏன் நின்றுகிட்டே இருக்கீங்க? உட்காருங்க. இந்தாங்க, இதை விரிச்சு உட்காருங்க. மேடம், இந்தாங்க. போதும்பா. ஹலோ சார், நான் அஞ்சனா பேசுறேன். அஞ்சனா சொல்லுங்க. நாம நாளைக்கு மீட் பண்ணலாம் தானே சொல்லியிருந்தேன். அது இல்ல சார், என் அம்மா. அஞ்சனா, என்னாச்சு? அம்மா இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. எந்த ஸ்டேஷன்ல? பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷன். ஓ, கார்ப்பரேட் இந்தியாவில். ஆனா அரெஸ்ட் பண்ணதான் நான் கேள்விப்படலையே. அம்மாவை விலங்கு மாட்டி நடக்க வச்சு கூட்டிட்டு வந்திருக்காங்க. என் அம்மா தான் சார் எனக்கு எல்லாமே. அவங்கள காப்பாத்தணும். நான் பாத்துக்கிறேன் சார். உங்க போனுக்கு நான் ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன். அந்த தங்கத்தை யார் வச்சாங்கங்கிறது அதுல இருக்கு. நான் அதை இன்ஸ்பெக்டர் கிட்ட காட்டினேன். ஆனா அவர் ஸ்டாண்ட்ல இருந்து மாறவே இல்லை. அஞ்சனா, நீங்க பயப்படாதீங்க. நான் முதல்ல அந்த வீடியோ செக் பண்றேன். தைரியமா இருங்க. ஓகே சார். நீ யாருக்குமா கால் பண்ண?
கமிஷனருக்கு தான். உனக்கு அவர் தெரியுமா? இல்ல, நான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை அவருக்கு அனுப்பியிருக்கேன். ஆ, ஓ. வக்கீல் இன்னும் காணுமே. வக்கீல் எல்லாம் தேவையே இல்லை, இந்த பிரச்சனை உடனே சால்வ் ஆயிடும். ஆஹா, பெரிய ரவுடி கும்பலே உன் கூட இருக்குதேம்மா. சட்டம் தான் இப்போ எனக்கு எதிரா இருக்குல்ல. வெளியில நிக்கிறவங்க எல்லாம் என்னோட ஆளுங்க. அத நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த அலீனா கொடுக்கிற காசுக்காக நீ வாலாட்டுற. யோ, எடுக்காதயா. ஏ, சென்ட்ரல் ஸ்டேஷன் சார். யோ, நான் இங்க இல்லைன்னு சொல்லியா? சிஏ இங்க இருக்கார் சார். கமிஷனர். உங்ககிட்ட யார் ஃபோன் எடுக்க சொன்னது? வாங்குற காசுக்கு கொஞ்சமாவது உண்மையா இருக்கலாம் சார். சார், சிஐ பேசுறேன் சார். சிஐ ஜோசப். ஆமா சார். அங்க போய் ரைடு பண்ண பர்மிஷன் யார் கொடுத்தா? அது இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, அதான். சர்ச் வாரண்ட் யார் கொடுத்தா? சார், அது சட்டமும் ஒரு மண்ணு தெரியாம நீல எதுக்கியா சிஐ ஆன? மேடத்துக்கு விலங்கு போட்டு ரோட்ல நடக்க வச்சியா? அது என்கிட்ட அவமரியாதையா நடந்துக்கிட்டாங்க சார். இப்போ எனக்கு நல்லா புரியுது. எம்டி ரூமோட சிசிடிவி ஃபுட்டேஜ் பாத்தியா? இல்ல சார். பார்க்கலையா? அஞ்சனா அதை வாங்கிட்ட காட்டலையா? அதை பார்த்தேன் சார். யோ, அந்த தங்கத்தை வச்சவன் தான் உனக்கு பணம் கொடுத்துருக்கான். இனிமே சம்பளத்தையும் அவங்கிட்டே வாங்கிக்கோ. மேடத்தை இப்பவே ரிலீஸ் பண்ற. அப்புறம் உன் சஸ்பென்ஸை நான் மெயில் பண்ணிருக்கேன். சார் 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 சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா சார்? கமிஷனர் தான் சார். அஞ்சனா, பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டேன். அந்த ஆளுக்கு ஏதோ தனிப்பட்ட விரோதம். ஆமா சார். அம்மாவை ரிலீஸ் பண்ணியாச்சு. நீங்க கூட்டிட்டு கிளம்புங்க. தேங்க்யூ சார். அந்த ஆளையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டேன். இதே மாதிரி எங்க டிபார்ட்மெண்ட்லயும் நிறைய கிரிமினல்ஸ் இருக்காங்க. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சார். அஞ்சனா, நம்மளோட இந்த இன்வெஸ்டிகேஷன் சம்பந்தமா புது இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நாம சீக்கிரமா மீட் பண்ணி ஆகணும். நான் வரேன் சார். முடிஞ்சா இன்னைக்கே மீட் பண்ணலாம். என்னோட ரெசிடென்சி ஆஃபீஸுக்கு வந்தா போதும். வரேன் சார். சார், ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அம்மாவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. Thank God. இந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாம். அப்படின்னா நீயே போய் கூட்டிட்டு வாமா. ஓ, இது நீங்களே தேடிக்கிட்ட வேணாம் சார். சார், அம்மாவை ரிலீஸ் பண்ணிட்டு தான் கமிஷனர் சொன்னாரு. ஆமா, கூட்டிட்டு போங்க மேடம். சாரோட பவர் எல்லாம் போயிருச்சு. வாங்க மேடம். வாங்க மேடம். அஞ்சனா, இப்பவும் எதுக்காக அழற? அழாது. மேடம், நீங்க கிளம்பலாம். இதுக்கப்புறம் கூட நாம ஒரு முறை சந்திப்போம். அது என்னோட வீட்ல நடக்கும். அதுதான் உனக்கான கிளைமேக்ஸ்.
சாஜி, இவனை தூக்கி ஆகணும். தூக்கிடலாம். இவன் உயிரோட வேணும். உயிர் மட்டும்தான் இருக்கும். ம். நீங்க கிளம்புங்க ராஜீவண்ணா. ஏதாவது தேவைன்னா நான் கூப்பிடுறேன். ஓகே, நான் போய் சேனல்காரங்களை பார்க்குறேன். ஒரு ரிவர்ஸ் நியூஸ் போட்டே ஆகணும். அவங்கள அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாதுமா. இந்த மீடியாக்காரங்களுக்கு நாம நிறைய தீனி கொடுத்தாச்சு. பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்தும் நம்மளையே அழிக்க பாக்குறாங்க. நீங்க போய் பேசுங்கண்ணா. இல்லைன்னா இந்த நியூஸ்க்கான பணத்தை நான் கொடுத்துட்றேன். ம், சரிம்மா. ம். ம். மனு சார், அம்மாவை நடு ரோட்ல இழுத்துட்டு போனவன் தான் உள்ள இருக்கான். மகங்கிற முறையில உங்களுக்கு சில பொறுப்பு இருக்கு. இருக்கு, தெரியும். என்னோட கடமையை நான் செய்யப்பா. ம், செஞ்சாகணும். எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் வெளியே வரீங்களா? என்னடா? ஒரு சின்ன கிஃப்ட் தரணும், அதை வாங்கிட்டு நீங்க கிளம்பிருங்க. வாயா. வா. வா. வாங்குறோம். அஞ்சனா, ஆளை தூக்கிட்டு வந்தாச்சு. நீ சொன்னதை கொடுக்கவா? கொடுங்க. இதோ வாங்கிக்கணும். இன்ஸ்பெக்டர் அடிக்கிறா, சும்மா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அடி வாங்குறதுக்கான வேலையை தான் நீங்க பாத்தீங்க. ஓ வேலை முடிஞ்சுல. வாங்க சார், உங்களை நான் வீட்டுல டிராப் பண்றேன். வேணாம் வேணாம், நான் போய்க்கிறேன். நீ என்ன கொன்னுடுவ. மனோ, ஓகே மனோ, நான் பாத்துக்கிறேன். ஓகே. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.